தனுசு ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னை தானே நெறைய பேண ஆரம்பிப்பாங்க. ஸோ எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிறது, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, வெளியில அடிக்கடி போறது, தனக்கு மூவி பார்க்க பிடிக்கும்னா தியேட்டர் போறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏதோ ஒரு கண்ட்ரோல்லேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், யாரு கூட இருக்கலாம். தன்னுடைய அன்றாட தேவைகள செஞ்சுக்கிறதுக்கே ஒரு குற்ற உணர்ச்சியோட இருந்துட்டு இருப்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சிகளெல்லாம் உடைச்சு, தனக்கு பிடிச்ச மாரி தனுசு வாழப்போற ஒரு வருடமா 2026 இருக்கும். ஒரு நல்ல ஆரம்பம்னே சொல்லிடலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. என்ன காரணம்னா, இவ்ளோ நாளா அந்த ராசிநாதன் குரு இருக்கிறார்ல, 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாரு. ஸோ தானே தனக்கு எதிரி, தான் எடுக்கக்கூடிய முடிவுகளாலே தான் கவலைப்படுறது, தனக்கு தேவையான விஷயங்கள செஞ்சுக்கிட்டா கூட அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்கு தான் ஒரு கில்ட்டா குற்ற உணர்ச்சியோட இருக்கிறது, ஒரு சாப்பிட்டா கூட யோசிக்கிறது யாராவது என்ன சொல்லுவாங்களோன்னு, இந்த மாரி தேவையில்லாத ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்துக்குள்ள தனுசு தன்னால போய் உட்கார்ந்திருந்தாங்க. அதுலேருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வருடமா 2026 தனுசு இருக்கும். தனுசுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை விழுறதுனால கடன் நோய் இந்த 2 பிரச்சனைகளும் ஃப்ரீக்வெண்ட்டா மாறி மாறி தனுசுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஹெல்த்லேயும் சரி, கடன்லேயும் சரி, தனுசு பொதுவா ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் தனுசுக்கு அமையுது.